ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து எபிசோட் 2, அதாவது அட்வான்ஸ் ப்ரோட்டோடைப் எபிசோட் 2. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓகேங்களா? சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு blank டிசைன் ஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நான் எவ்வளோ ஸ்க்ரீன் சைஸ் யூஸ் பண்ணுறேன்னா, என்னோடய ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 1366x768 அந்த ஸ்க்ரீன் சைஸை நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து 1366x768 என்டர். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணுன்னா, ஒரு லேஅவுட் கிரிட் போட்டுக்கோங்க. 12:9. இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி சைட்டு. இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டெய்னரு அவ்வளோதான் இருக்காது. கண்டெய்னர்ஸ் அப்படி சொல்லுவோம்ல, அதெல்லாம் இருக்காது அவ்வளோதான். இன்ட்ராக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் எந்த கண்டெய்னர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த சைஸ் வேணாலும் இண்டிபெண்ட்டாக யூஸ் பண்ணணும். ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்கிறேன் சென்டரில் வச்சுட்டு. ஓகேங்களா? இது உள்ள வந்து ஒரு ஃபில் மைனஸ், இதுதான் பேஸ். ஓகேங்களா? இப்போ வந்து இதை அப்படியே காப்பி பண்ணி கொஞ்சம் இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து இதை வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக இப்படி டில்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல நம்ம டெக்ஸ்ட் வைக்கலாம். அதாவது என்ன டெக்ஸ்ட் போடலாம்? கேப்சர் த பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆர்பிகுலர் ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆர்பிக்யூலர் ஒரு 40 ஆர்எல்ஸ் ஒரு 64 48 அப்படி யூஸ் பண்ணிக்கோ. கேப்சர் தி பியூட்டிஃபுல் மொமெண்ட்ஸ். இப்போ வந்து சும்மா ஒரு இருக்கும் இப்படி அடிக்கிறது. அவங்களோட சைன் அப்படி போட்டு இதில் வந்து இது அவங்களோட இமேஜ். இந்த இமேஜெலாம் பார்த்தீங்கன்னா அன்ஸ்பிளாஷ்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் தான் எடுத்தேன். ஸோ வந்து இப்போ நம்ம ஒரு பேஸ் ரெடி பண்ணியாச்சு. இது வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது. இதுக்கு வந்து சைஸை வந்து ஒரு 0.5 அப்படி யூஸ் பண்ணிப்போம். ஓகே, இப்போ இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? சிம்பிளாக இப்போ இதை தான் நம்ம அனிமேஷன் பண்ண போகிறோம். எப்படி பண்ண போகிறோம்னா, இது கொஞ்சம் கூட நம்ம கம்மி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது. ஓகேங்களா? ஓகே, டன். இப்போ வந்து இது வந்து இந்த ரொட்டேஷன் வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும். இங்கே இருக்கிற இது வந்து இப்படி போயிடணும். அதுதான் கான்செப்ட். ஸோ வந்து என்ன பண்ணுறேன், இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இது இன்னும் கூட கொஞ்சம் இழுத்துக்கிறேன். அப்படி சைடில் இழுத்துட்டு இதை வந்து என்ன பண்ணுறோம்னா இங்கே கொண்டு வரணும். ஓகேங்களா? இது நான் வெளியே போயிடக்கூடாது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு டிலீட் பண்ணுறேங்க. ஒரு விஷயத்தை மறட்டோம். எல்லாத்தையும் குரூப் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் குரூப் பண்ணிக்கிறோம். குரூப் பண்ணிட்ட பிறகு இது ஒரு பேக்ரவுண்ட் கலர் வந்து க்ரீனுங்களா. சும்மா நான் நேம் வந்து க்ரீன் போட்டுக்கிறேன். இது பேக்ரவுண்டு வயலட்டு. ஸோ அந்த நான் வயலட் போட்டு
இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ப்ரௌன் மாதிரி ப்ரௌன் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து இது அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கணும். இப்போ டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துகிட்டு வந்துருக்கேன். வெளியே போய்டும். லேயருக்கு உள்ளே தான் வரும். அதாவது ஃப்ரேமுக்குள்ளே தான் வரணும். ஓகேங்களா? ஃப்ரேம் உள்ளே தான் இருக்குது. இப்போது இது வந்து ஆல்ரெடி இருந்த இடத்துல வந்து இது வரணும். இந்த இமேஜ் வந்து ஆல்ரெடி என்ன இடத்துல இருந்ததோ அது வரணும். ஓகேங்களா? ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரூலர் ரெடி போட்டுக்கிறேன். ரூலர் வரணும்னா இதில் போயிட்டு வியூ ரூலர்ஸ் ரூலர் வரும். ஸோ இங்கே ஒரு இந்த ரூலரும் இங்கே வரணும். இங்கே ஒரு ரூலர் அடுத்து இது ஒரு ரூலர். இப்போ வந்து இது இந்த க்ரீனை வந்து கொஞ்சம் வெளியே வந்துருக்கேன். ஃப்ரேமுக்குள்ளே வரணும். இது வந்து இந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வரணும். சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து சென்டரில் வரணும். சென்டரில் கொண்டு வாங்க. இது ரெண்டுத்தையும் இது பண்ணி 0 ஆக்கிடுங்க. ரொட்டேஷனை 0 ஆக்கிட்டு இது பண்ணியாச்சு. இப்போது வெளியே கொண்டு வந்த அந்த க்ரீனை வந்து இங்கே வரணும். ஓகேங்களா? காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு க்ரீன் 2 அப்படி வச்சுக்கோங்க. க்ரீன் 2ன்னு வச்சுட்டு இது வந்து கொஞ்சம் பெருசாகிட்டு டில்ட் பண்ணிவிடுங்க. டில்ட் பண்ணிவிட்டு இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணணும். ஏன் பேஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது ஆக்சுவலாக நமக்கு வந்து இதில் 3 தான் இருக்குது. ஓகேங்களா? இதில் இப்போ பாருங்கள், இப்படி வச்சுட்டு ஒபாசிட்டி 0 ஆகிட்டேன். ஸோ வந்து லேயர் வந்து இது உள்ளே இருக்குது. இந்த ஃப்ரேம் உள்ள இந்த ஃப்ரேம் உள்ள இந்த க்ரீன் 2ன்ற லேயர் இருக்குது. கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. அதாவது 0 ஒபாசிட்டி பண்ணியாச்சு. இப்போ இது கிளிக் பண்ணும் போது இங்கேருந்து உள்ளே வரணும். ஸோ வந்து இங்கே இருக்கிற லேயர் வந்து ஒபாசிட்டி 100% வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஃப்ரேம் உள்ள வந்து ஃபஸ்ட்டு பண்ணும்போது நம்ம வைக்கலை, செகண்ட் பண்ணும்போது ஸோ அப்போது நம்மளோட என்ன அது இப்போ கிளிக் பண்ணும் போது இங்கே இருக்கிற இமேஜ் வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அந்த இடத்துல இமேஜ் வந்து இல்லை. அதுக்காக தான் நம்ம இப்போ வந்து வச்சுருவோம். அந்த இடத்துல வந்து ப்ரோட்டோடைப் பண்ணி இப்போ வந்து இதை 4 பண்ணால் அதான் இது. ஃபஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணி இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ப்ரோட்டோடைப் போயிட்டு on clickல while hovering smart animate 1002 frames gentle 1000 ஃபஸ்ட்டு வச்சு செக் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? ஓகே, நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் என்ன மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.